வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 12th பைத்தான் போர்ஷனில் 10th லெசனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்ச நாளாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் போட்டுட்ருக்கோம். அதில் 10th லெசனில் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது தான். அதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரைட் ஏ ப்ரோக்ராம் யூஸிங் கிளாஸை யூஸ் பண்ணு to accept 3 sides of a triangle. ஒரு ட்ரையாங்கலோட 3 சைட்ஸையும் அக்செப்ட் பண்ணணும், வாங்கணும், யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். அண்ட் பிரிண்ட் இட்ஸ் ஏரியா, அதனோட ஏரியாவை 3 சைடு வாங்கணும் இல்லையா, அதனோட ஏரியாவை கேல்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் கொஷின். இப்போ இந்த கொஷினுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல்ல 3 சைடு வாங்கணும், ட்ரையாங்கலோட 3 சைட்ஸை யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஏரியாவை கேல்குலேட் பண்ணணும். முதல்ல கிளாஸை டிஃபைன் பண்ணணும். கிளாஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு கிளாஸுங்கிற கீவேர்டு, கிளாஸுக்கு என்ன பேர் சொல்கிறோம் அந்த பேரை சொல்லணும். கிளாஸ் பேரோட எண்டில் கோலன் வைக்கணும். இதுதான் சின்டாக்ஸு. கிளாஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸு கிளாஸோட பேர் எண்டில் கோலன். சரி, நான் இந்த கிளாஸுக்கு மேலே ஒரு லைன் கொடுத்துருக்கேன், இம்போர்ட் மேத்துன்னுட்டு. இது இம்போர்ட்டுங்கிறது நான் வேறு ஏதோ ஒரு ஹெட்டர் ஃபைலில் என்னோட ஃபைலுக்கு இம்போர்ட் பண்ணுறதா லிங்க் வைக்கிறேன், அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன ஹெட்டர் ஃபைலுனா மேத்துன்ற ஹெட்டர் ஃபைலு. மேத்துன்ற ஹெட்டர் ஃபைலில் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்கியூஆர்டிங்கிற ஃபங்க்ஷன் ரூட் எடுக்கணும் அப்படின்னா எஸ்கியூஆர்டி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். மேக்ஸுக்கு நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, லாகு, காசு, சைனு, அந்த மாதிரி எல்லா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸும் இந்த math.h அப்படின்ற ஒரு ஹெட்டர் ஃபைலில் இருக்கும். நம்ம மேத்துன்னு மட்டும் சொன்னால் போதும், அந்த மேத்துங்கிற ஃபைலு நம்மளோட ப்ரோக்ராமோட லிங்க் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் இது ரெண்டையும் முடிச்சிட்டேன், இம்போர்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு சப்போர்ட்டிங் வேணுன்றதுனால இம்போர்ட் பண்ணிவிட்டேன், கிளாஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ அடுத்தது கிளாஸுக்கு உள்ள என்ன வேலை செய்யணும்? 3 வேல்யூவை வாங்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏரியாவை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன், 2 ஃபங்க்ஷன். எப்பவுமே நம்ம இந்த டெஃப்ங்கிற வார்த்தையை படித்த உடனே கண்ட்ரோல் இந்த லைனை செய்யாது. இதனோட டெஃப் அப்படின்னா இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த வேலையை செய்யும். அப்போ இங்கேருந்து ரீட் பண்ணுமா சிஸ்டம் அப்படின்னா ரீட் பண்ணாது. இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த டெஃப்பு இங்கே பாருங்கள், டெஃப்பு முடித்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிடுறேன் ரிட்டர்ன் ஏரியானிட்டு. ஸோ இந்த ஃபுல்லாகவே டெஃப்ன்ற ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு வரும். எஸ் ஈக்குவல் டு இந்த லைன் இந்த கிளாஸுக்கு நேரான லைனில் வரணும். இந்த டெஃப்க்கு நேரான லைனில் வரணும். இந்த கிளாஸுக்கு உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். S1 ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் சைடு 1ன்னு கேட்குறேன். அதாவது 1வது சைடை என்ட்ரு பண்ணுறது ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி எதுக்கு அசைன் பண்ணு? S1க்கு. ஏன் ஃப்ளோட்டாக பாயிண்டில் கூட இருக்கலாம் இல்லையா, மேபி அவங்க என்ட்ரு பண்ணுறது, அதனால் ஃப்ளோட்டாக மாற்றி எதுக்கு அசைன் பண்ணு? S1க்கு. அதே போல் 3 சைடுமே வாங்கிட்டேன். ஏ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஏ ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ங்கிறது என்ன பாருங்கள், இங்கே இருக்கா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னிட்டு. ஸோ இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அது பேர் தான் ஏ. அப்போ இதுக்குள்ளே நான் என்னென்ன செய்திருக்கிறேனோ அத்தனை வேலைகளும் எனக்கு ஏலையும் இருக்கும். அப்போ ஏல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் என்னென்னலாம் இருக்குது? INITன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது? ஏரியா அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் தான் நம்ம ஏதோ கேல்குலேஷன் பண்ணுறோம். இந்த மெத்தடில் நம்ம வேரியபிளுக்கு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே எதில் இருக்கும்? ஏல இருக்கும், ஏங்கிற கிளாஸில், அதாவது ஏங்கிற ஆப்ஜெக்டில். கிளாஸோட பேர் தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளுக்கு தான் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் ஏனிட்டு. கிரியேட் பண்ணும்போதே நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் S1, S2, S3ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. S1, S2, S3 இப்போ நம்ம வாங்கின வேல்யூஸ் 3 சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். இதை 3ஐயும் கொடுத்து இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், அதை கால் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே நம்ம எண்டில் வேல்யூஸ் கொடுத்தோன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸில் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும்.
அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் எப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற லைனில். ஆமாம் இருக்குது, என்கிட்ட கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அப்போ இங்கேருந்து லைனு கால் பண்ணும்போது இங்கே இந்த டெஃப் ஐஎன்ஐடினா இனிஷியலைஸ் பண்ணுறது, இனிஷியேட்டுக்கு முன்னாடி 2 ஐஃபன், இனிஷியேட்டுக்கு பின்னாடி 2 ஐஃபன் போடணும். அதுக்கப்புறமா எத்தனை வேல்யூஸ் இங்கே வருதோ அத்தனை வேல்யூஸை வாங்கிறதுக்கு இங்கே வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணணும். செல்ஃப்னா இந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். A, B, C. இங்கே S1ல் வர்றது ஏக்கும், S2ல் வர்றது பிக்கும், S3ல் வர்றது சிக்கும் அசைன் பண்ணின்னு உள்ளே வரும். செல்ஃப் டாட் ஏ ஈக்குவல் டு ஏ, செல்ஃப் டாட் பி ஈக்குவல் டு பி, செல்ஃப் டாட் சி ஈக்குவல் டு சி அப்படின்னா இந்த கிளாஸ் வேரியபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். இங்கே வர்றதை கிளாஸ் வேரியபிளாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் நான். இந்த 3 லைன் தான் இந்த இனிஷியேட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ இங்கே வாங்கின வேல்யூவை கிளாஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டு வெளியில் இங்கே வந்துடும். மறுபடியும் இங்கேருந்து இந்த லைனை முடிச்சுட்டு இதனோட எண்டுலேருந்து மறுபடியும் எங்கே வரும், இதே லைனுக்கு வரும். இந்த லைனை படிச்சிருச்சு இல்லையா, இதுக்கு அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைனில் பிரிண்ட்டு ஏரியா இஸ்ன்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் ஏ டாட் ஏரியா, ஏல இருக்கக்கூடிய ஏரியாவை கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கமா 2 அப்படியே இருக்கட்டும். முதல்ல ஏ டாட் ஏரியான்னு சொன்ன உடனே இப்போ ஏல நான் சொன்ன இனிஷியேட்டுங்கிற மெத்தடும் இருக்கும், ஏரியாங்கிற மெத்தடும் இருக்கும். ஏரியாவில் இங்கே என்னென்ன லைன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறோமோ அத்தனை லைன்ஸுமே இங்கே இருக்கிற ஏல இருக்கக்கூடிய ஏரியாலையும் இருக்கும். இந்த ஏங்கிறது இதனோட ஒரு இன்ஸ்டன்ஸ், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட அந்த கிளாஸில் இருக்கிற மொத்தத்தையும் இந்த ஏவும் வச்சுருக்கோம். நம்ம எப்போவுமே கிளாஸில் இருக்கிறத டைரெக்டாக கால் பண்ண மாட்டோம், அதுக்கு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் பேரை சொல்லி தான் கால் பண்ணுவோம். ஸோ அப்போ ஏ டாட் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஏல இருக்கக்கூடிய இந்த ஏரியாங்கிற மெத்தடை தேடி வரும். அதாவது இங்கேருந்து கண்ட்ரோல் எங்கே வரும் அப்படின்னா இந்த ஏரியா மெத்தடை தேடி வரும். இப்போ இங்கே வரும்போது நான் பாருங்கள் ப்ராக்கெட்டில் எதுவுமே வேல்யூ கொடுக்கல. ப்ராக்கெட்டில் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நோ ஆர்குமெண்ட்ஸு, ஜஸ்ட் எம்டியாக மட்டும் கண்ட்ரோல் இங்கே வரும். ஆனால் இங்கே ப்ராக்கெட்டில் செல்ஃப்னு ஏதோ கொடுத்துருக்குறோம் இல்லையா, செல்ஃபுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எதுவும் கொடுக்கலன்னும் போது கிளாஸில் இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். கிளாஸில் இருக்கிற வேல்யூ அப்படின்னா நம்ம இங்கே செல்ஃப் டாட் ஏ, செல்ஃப் டாட் பி, செல்ஃப் டாட் சின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அப்போ இதெல்லாம் கிளாஸ் வேரியபிள்ஸ். இந்த கிளாஸ் வேரியபிள்ஸில் இருக்கிறதெல்லாம் நான் இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு அர்த்தம். எஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ஏ அப்படின்னா நம்ம இங்கே அசைன் பண்ண ஏவோட மதிப்பு, செல்ஃப் டாட் பின்னா இங்கே அசைன் பண்ண பியோட மதிப்பு, எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி எஸ்ஸுக்கு அசைன் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது ஏரியா ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் மேத் டாட் எஸ்கியூஆர்டி, மேத்துன்ற ஹெட்டர் ஃபைலில் இருக்கக்கூடிய எஸ்கியூஆர்டிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு ப்ராக்கெட்டில் நான் ஏதோ ஒரு 3 வேலை சொல்கிறேன். எஸ் ஸ்டார் எஸ் மைனஸ் செல்ஃப் டாட் ஏ, எஸ்ஸில் இருக்கிறத பெருக்கணும், எதோட பெருக்கணும், எஸ் மைனஸ் செல்ஃப் டாட் ஏ. செல்ஃப் டாட் ஏல நம்ம வேல்யூ கொடுத்தோம் இல்லையா, அந்த வேல்யூவை கழிக்க சொல்கிறேன். எதுலேருந்து, எஸ்ஸிலேருந்து. எஸ்ஸுங்கிறது இப்போ நம்ம இங்கே எல்லாத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம் இல்லையா, அந்த மதிப்பு 10, 20, 50 ஏதோ ஒரு மதிப்பு வரும். அந்த மதிப்பு 3 நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மதிப்புலேருந்து ஏவை கழிச்சிடணும், கழிச்சிட்டு பெருக்கிக்கணும், எதோட, எஸ்ஸோட பெருக்கணும். அடுத்தது இன்ட்டு மறுபடியும் அதே போல் எஸ் மைனஸ் செல்ஃப் டாட் பி, எஸ்ஸிலேருந்து எதை கழிக்கணும், பிஐயும், எஸ்ஸிலேருந்து ஏவை கழிக்கணும், எஸ்ஸிலேருந்து பிஏ கழிக்கணும், எஸ்ஸிலேருந்து சிஏ கழிக்கணும், கழிச்சிட்டு 3 நம்பரையும் பெருக்கணும். பெருக்கி எதில் அசைன் பண்ணிக்கணும், ஏரியாவில் அசைன் பண்ணிக்கணும். இப்போ அசைன் பண்ணிவிட்டு கீழே வந்தால் ரிட்டர்ன் ஏரியான்னு இருக்குது. இந்த ஏரியாவில் இப்போ கண்டுபிடிச்ச மதிப்பை ரிட்டர்னுன்னா மறுபடியும் இங்கேருந்து எடுத்துன்னு இதே லைனுக்கு போகும். இந்த பிரிண்ட்லேருந்து தான் இந்த லைனுக்கு வந்தது, இந்த ஏரியாங்கிற மெத்தடுக்கு வந்தது. மறுபடியும் இந்த ரிட்டர்ன் படித்த உடனே மறுபடியும் இதே லைனுக்கு ரிட்டர்ன் வரும் இங்கேருந்து. அப்போது இந்த பிரிண்ட்டுக்கே வரும். பிரிண்ட்டில் வந்தால் இது இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏ டாட் ஏரியான்னு சொன்னோம் இல்லையா, சொன்ன உடனே இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த ஆன்சரை கொண்டுன்னு இங்கே போகும். இங்கே போகும்போது இன்னும் இந்த ப்ராக்கெட்டே கம்ப்ளீட் ஆகலை. இந்த ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்குறேன் பாருங்கள், ஏரியா கமா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா 2 கொடுத்துருக்கேன். அப்போ இந்த 2ங்கிறது எதனோடதுன்னா இங்கே வெளியில் பாருங்களேன், ரவுண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்குறோம் இல்லையா, ரவுண்டுன்னா இங்கே வரக்கூடிய ரிசல்ட்டை ரவுண்டு பண்ணு. இந்த ரிசல்ட் இங்கே வந்தாச்சு. கமா 2னா 2 பொசிஷன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பொசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஆன்சர் 49.7326 இப்படி வருது அப்படின்னா எனக்கு இது 4 டிஜிட்லேயும் வராமல் இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் வேணும், அதுதான் ரவுண்டு. இந்த 2 டிஜிட் மட்டும் வேணுன்றதுக்காக தான் இங்கே கமா 2 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ ஏ டாட் ஏரியா
கமா 2 அப்படின்னா இந்த கமா 2 எதோடது, இந்த ரவுண்டுங்கிற ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் அது. முதல்ல ஆன்சரு, இந்த ஆன்சரை எத்தனை டிஜிட் ரவுண்டு பண்ணணும்னுட்டு 2 டிஜிட், ஆன்சரில் இருக்கிறத 2 டிஜிட் ரவுண்டு பண்ணும். அப்போ ஆன்சர் என்னன்னு வரும், 49.73 மட்டும் வரும், இந்த 26 வராது. சப்போஸ் 3 டிஜிட் நான் கேட்டிருந்தேன்னா இங்கே இந்த 2 வரும், ஆனால் 2ன்னு வராது. இந்த 2க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் 6ஆக இருக்குது இல்லையா, 5க்கு மேலே இருந்ததுன்னா இந்த 2 வந்து 3ஆக மாறிடும். சப்போஸ் நான் இங்கே 1 டிஜிட் கேட்டிருந்தேன்னா இந்த 7 மட்டும்தான் வரும், 3 வராது. சப்போஸ் இங்கே 4, 5, 6, 7, 8 அந்த மாதிரி 5க்கு மேலே ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா இதில் ஒன்று ஆட் ஆகிடும். 0.7க்கு பதிலாக 8 அப்படின்னு வரும். சரியா? அப்போ இங்கே எத்தனை டிஜிட் கேட்குறீங்களோ அத்தனை டிஜிட் ஃப்ராக்ஷனல் போர்ஷன்லேருந்து ரவுண்டு பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த ரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க ஆன்சரில். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் கிடையாது, 3 வேல்யூவை வாங்குகிறோம், வாங்கி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணோம் அப்படின்னா இனிஷியேட்டுங்கிற மெத்தடு நம்ம கிளாஸில் இருக்கணும். அந்த இனிஷியேட் மெத்தடை தேடி வரும், 3 வேல்யூவும் கொண்டு வந்து கிளாஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். இது கிளாஸ், இதை வந்து நான் அடுத்த மெத்தடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ செல்ஃப் டாட்னு கொடுத்தோன்னா அது போல தான் இங்கே இந்த மெத்தடில் பாருங்கள், செல்ஃப்னு கொடுத்தா இங்கே எதுக்கெல்லாம் நம்ம செல்ஃபு கொடுத்துருக்குறோமோ அதையெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இந்த செல்ஃபை இங்கே இருக்கிற எல்லா செல்ஃபுமே இந்த மெத்தடுக்கும் வரணும் அப்படின்னு அர்த்தம். வாங்குகிறோம், 3த்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி ஒன்றுத்தில் அசைன் பண்ணிக்கிறோம். இந்த ஆட் பண்ணி டிவைட் பண்ண இந்த மதிப்புலேருந்து 3 வேல்யூவை மறுபடியும் கழிச்சிட்டு எல்லாத்தையும் பெருக்கிறோம், பெருக்கி ரிட்டர்ன் கொண்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது ரவுண்டு பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு எக்ஸசைஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா ஈஸியாக புரிஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோட சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பைத்தான் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன். அதில் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். தியரிட்டிக்கலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ப்ரோக்ராம்ஸும் எழுதியிருக்கேன். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் போயிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.